صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وأصحابه وأتباعه أئمته أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورتل القرآن ترتيلا وقال رسول الله صلى الله عليه وسلم رب قارئ والقرآن يلعنه رواه الطبراني صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. திருக்குர்ஆன் பயிலரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, கண்ணியத்திற்குரிய இம்மதரசாவினுடைய பேராசிரியராக கன்வீனராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை இளவல் மௌலானா மௌலவி காரி ஆஷிக் அலி நூரானி ஹஸரத் அவர்களே, இம்மதரசாவினுடைய தலைமை நிர்வாகியாக மிக அழகான முறையிலே அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, இறுதியிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறுவதற்காக இம்மதரசாவை தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹஸரத் அவர்களுடைய அற்புதமான அருமையான தாயார் அவர்களே, இம்மதரசாவை நிர்மாணித்து பல்வேறு ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி மர்ஹூமாக இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது ஷர்ஃபுத்தீன் தாவூதிய ஹஸரத் கிப்லா அவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய மன்னரையை சொர்க்க பூங்காவாக ஆக்குவாராக. அவர்கள் விட்டு சென்ற இந்த மார்க்க பணியை கியாமத் நாள் வரை நிரப்பமாக நிறைவாக செய்வதற்கு எல்லா வகையான நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மோடு பேசுவதற்காக அவருடைய கலாம் ஷரீஃபை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறான். உலகத்திலே ஒரு கணவன் தன் மனைவிக்கு எல்லா வகையான வசதிகளையும் செய்து கொடுக்கிறான். உண்ண உணவு கொடுக்கிறான், உடுக்க உடை கொடுக்கிறான், இருக்க இடம் கொடுக்கிறான். ஆனால் கணவன் மனைவிட்டு ஒரு வார்த்தையோட பேசுறதில்லை. இவ்வளவு வசதி செய்து கொடுத்த அந்த கணவனை அந்த மனைவி விரும்புவாளா? விரும்ப மாட்டான். தன்னுடைய வாழ்க்கையை நரகமாக நினைப்பான். ஏன்னா அவன் பேசுறதில்லை. இதே போலதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்தான். நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறான். எண்ணற்ற நேமத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அல்லாஹ் நம்மிடத்தில் பேசவில்லை என்று சொன்னால் நாம் அந்த அல்லாஹுவை நாம் என்ன செய்வோம்? நிந்திக்க ஆரம்பித்துடுவோம். இவெல்லாம் அல்லாவா அப்படின்ட்டு. ஆனால் அந்த அல்லாஹ் நம்ம கூட பேசுவதற்காக வேண்டி அவனுடைய கலாம் ஷரீஃப் குர்ஆனை கொடுத்திருக்கிறான். அதன் வழியாக அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யறாங்க? பேசிக்கிட்டே இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், பேச்சிலேயே மிக சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லி காட்டினார்கள். ஆக அல்லாஹ்விடத்திலே பேசுவதுதான் உலகத்திலே மிக சிறந்த பேச்சாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சமூகம் அல்லாஹ்விடத்தில் பேசுவதை வெகுவாக குறைத்து விட்டது. குர்ஆன் ஓதுவதை வெகுவாகவே குறைத்து விட்டார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? போன்ல 1 மணி நேரம் பேசுறோம். நம்ம தாயார்கிட்ட அல்லது நம்ம சகோதரர்கிட்ட நம்முடைய கணவன்கிட்ட
1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுகிறோம். இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் எத்தனை மணி நேரம் பேசுகிறோம்? அல்லாஹ்வுடைய குர்ஆனை எத்தனை மணி நேரம் ஓதுறோம்? நம்ம ஃபோனில் மிஸ்ட் கால் வந்தால் கூட அதை நம்ம ரீகால் பண்ணி பேசுகிறோம், நீங்கள் ஃபோன் பண்ணீங்களான்னு. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு குர்ஆனை ஒரு சிறப்பான ஒரு உயர்வான பேச்சாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். அவனத்தில் நாம் பரிமாற்றம் செய்யக்கூடிய விஷயங்களிலே குர்ஆனிலே நாம் அதிகமாக பரிமாற்றம் செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹ்கிட்ட பேசுகிற நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, உலகத்தில் நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுனா மகிழ்ச்சி நிம்மதி கிடைப்பதாக நினைக்கிறோம், ஆனால் அது உறுதி இல்லை. ஆனால் அல்லாஹோடு குர்ஆனோடு நாம் பேசினால் அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான், உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும், உங்களுடைய பிரச்சனை தீரும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து குர்ஆன் ஓதுகின்ற பொழுது உங்களுடைய மனதிலே நிம்மதி, மகிழ்ச்சி, சுபிட்சம் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குர்ஆன் ஓதும் மூலமாக நமக்கு என்ன செய்யுதுங்க? மகிழ்ச்சி, நிம்மதி, சுபிட்சம் எல்லாம் கிடைக்குது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தது 4 வேலை செய்வதற்காண்டி வந்தாங்க, 4 பணி செய்வதற்காண்டி வந்தாங்க. அல்லாஹ் சூரத்து ஜும்ஆவிலே சொல்கிறார், அல்லதி யத்லூ அலைக்கும் ஆயாத்திஹி வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குல் கிதாப வல் ஹிக்மா. அந்த நபி உங்கள் மீது குர்ஆனை ஓதி காட்டுவார். இது முதல் பணி. 2வது பணி உங்களை பரிசுத்தப்படுத்துவார். 3வது பணி அந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பார். 4வது பணி வாழ்வியலை கற்றுக் கொடுப்பார், நீங்க எப்படி வாழணும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே 4 பணிக்காக வேண்டி அனுப்பினான். அதுல முதல் பணி குர்ஆன் ஓதுறது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை நம்ம சஹாபாக்களுக்கு ஓதி காமிச்சாங்க. இதான் அவங்களுடைய முதல் பணி. அப்போ குர்ஆன் தெரிந்தவங்க மற்றவங்களுக்கு ஓதி காமிக்கணும். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற பணிகளிலே தலையாய பணியாக இருக்குது. எப்படி ஓதி காமிக்கணும்? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நபியே நாயகமே, குர்ஆனை நிறுத்தி திருத்தமாக தர்தீலாக நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த கட்டளை அவங்களுடைய சமுதாயத்துக்கும் சாரும். குர்ஆனை நிறுத்தி நாம திருத்தமாக ஓதுவது, தர்தீலாக ஓதுவது நம்ம மீது கடமையாக இருக்குது. அலிலுல்லாஹ் சொன்னாங்க, தர்தீலா ஓதுறதா தஜ்வீதா ஓதுறது தான் தர்தீல். தர்தீலுக்கு தஜ்வீத் என்று அவர்கள் அர்த்தம் சொல்கிறார்கள். தஜ்வீதுனா என்ன? அதனுடைய சட்டங்களை பேணி ஓதுறது, அதனுடைய சட்டங்களை தெரிஞ்சு ஓதுவது. எங்க இல்ஹார் செய்ய வேண்டும், எந்த இடத்துல இத்ஹாம் செய்ய வேண்டும், எந்த இடத்துல இக்லாப் செய்ய வேண்டும், எந்த இடத்துல இஹ்ஃபா செய்ய வேண்டும், எந்த வார்த்தையை குன்னா செய்யணும், எந்த வார்த்தையை நீட்டணும், எந்த வார்த்தையை சுருக்கணும், எந்த வார்த்தையில வக்ஃப் செய்யணும், எந்த வார்த்தையில வக்ஃப் செய்யக்கூடாது. இப்படி தஜ்வீது சட்டங்களோடு ஓதுறதுக்கு பெயர் தான் தர்தீல் குர்ஆன், தஜ்வீதுல் குர்ஆன். அல்லாஹு தஆலா இதை நமக்கு கட்டளையாகவே சொல்லியிருக்கான். அல்லாமா ஸஜ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை தஜ்வீதோடு ஓதுவது ஃபர்து ஐனுங்கிறாங்க, கட்டாய கடமைங்கிறாங்க. வேற சில இமாம்கள் ஃபர்து கிஃபாயா என்று சொல்லியிருந்தாலும் அல்லாமா ஜஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய முகத்திமத் ஜஸ்ரியாவிலே குர்ஆன் ஓதுவது ஃபர்து ஐன், கட்டாய கடமை, அதை தவிர்க்க முடியாது என்று சொல்கிறார்கள். அவர்கள் கவிதையாகவே அந்த கிதாபிலே சொல்கிறார்கள், وَلَأَخْذُ بِالتَّجْوِيدِ حَتْمٌ لَازِمٌ مَنْ لَمْ يُجَوِّدِ الْقُرْآنَ آثِمٌ لِأَنَّهُ بِهِ الْإِلَهُ أَنْزَلَا وَهَكَذَا إِلَيْنَا بِهِ وَصَلَا. தஜ்வீதோடு ஓதுவது கட்டாயமாகும், அவசியமாகும். யார் தஜ்வீதோடு ஓதவில்லையோ அவர் பாவியாக இருக்கிறார். தஜ்வீதோடு தான் குர்ஆன் இறங்கியது. அந்த தஜ்வீதோடு தான் நம்மிடத்திலே குர்ஆன் சேர்ந்திருக்கிறது என்று அல்லாமா ஸஜ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப தஜ்வீதில் நம்ம கவனம் செலுத்துறது ஐங்கால தொழுகை ஃபர்து மாதிரி இது ஒரு ஃபர்தாக இருக்கின்றது. நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தி ஆக வேண்டும். குர்ஆனை நிறுத்தி ஓத வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹு தஆலா மற்ற வேதங்களை எல்லாம் ஒரே நாளில் இறக்கி வச்சான், ஒரே தடவை இறக்கி வச்சான். ஆனால் குர்ஆனை நாம் நிதானமாக நிறுத்தி ஓத வேண்டும் என்பதற்காகத்தான் 23 ஆண்டு காலம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் இறக்கி வைத்தான். அப்ப குர்ஆனை என்ன செய்யக்கூடாது? வேகமா ஓதக்கூடாது, நிறுத்தி நிதானமா ஓதுறோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் வேகமா ஓதியே பழக்கம். யாசினா ஒரு 7 நிமிஷம் ஓதலாம், 5 நிமிஷம் ஓதலாம்.
நம்மால் 2 நிமிஷத்துல யாசின் ஓதி முடிச்சிருக்கு. அது காரணம் தஜ்வீத் இல்லாமல் என்ன செய்யறாங்க, கடன்னு அடிச்சு ஓதிடுறாங்க. அப்படி ஓதுறது கூடாது. சில இடங்கள்ல அலம் சூறாவே வேகமாக ஓதிடுறாங்க. அவங்க அவங்களுக்கு என்னன்னு தெரியல. ஒரு இடத்துல நான் மகரிப் தொழுதுகிட்டு இருந்தேன். அந்த இமாம் வேகமா ஓதுறாரு அலம் சூறாவை. ஈயாக்கனாபுது கொய்யாக்காஸ்தாயின் அப்படிங்கிறாரு. ஈயாக்கனாபுது முதல் கேட்டாச்சு, 2ஆக கொய்யாக்கன்ட்டாரு. என்னன்னு கூப்பிட்டு கேட்டா, நான் 20 வருஷமா ஓதிட்டு இருக்கேன், யாருமே சொல்லலை அப்படின்ட்டாரு. ஆக நம்ம வேகமா ஓதுறோம்னு சொல்லி தவறுதலாக ஓதிடக்கூடாது. இப்போ அதே மாதிரி நிறைய நம்மளை அறியாமே தவறுதலாக ஓதிக்கொண்டிருக்கோம். உதாரணமாக நம்ம ஆரம்பத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அஊது தால் சொல்லணும். தால் நம்ம என்ன தால் சொல்லிடுறோம், அதை கனமாக சொல்லிடுறோம். தாலுடைய மஹ்ரஜ் வேற, தாலுடைய மஹ்ரஜ் வேற. தாலை வந்து லேசாக சொல்லணும். நாவி நுனியில் முன்பற்கல்ல சொன்னது தால் அப்படின்னு. இதை வந்து தாலை வந்து முன்பற்களுடைய எகிரில் உள்ள சொல்லணும், தால்னு அழுத்தி. நம்ம என்ன செய்யற கவனம் இல்லாம அஊது பில்லாஹ் சொல்லிடுவோம். தூன்னு அர்த்தம் பண்ணிடுவோம். அஊது அப்படின்னா சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்னு அர்த்தம். அஊது அப்படின்னா சைத்தான்ட நான் மீளுகிறேன்னு அர்த்தம். அர்த்தம் எப்படி மாறுது பாருங்க. சைத்தான்ட நான் போறேன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப எப்படி ஓதிட்டு இருக்கோம், அஊது பில்லாஹி அஊது தான் சொல்றோம். வர மாட்டேங்குது. இதுல நம்ம கவனம் செலுத்தணும். அடுத்தபடியாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹா சொல்லணும். தொண்டையில் நடுவில் இருந்து உச்சரிக்கணும். நம்ம ஹா வந்து சொல்றோம். சில ஆள் அல்ஹம்துலில்லாஹ் நெஞ்சில் உச்சரிக்கிறாங்க, அர்த்தம் மாறிடும். அல்ஹம்து அப்படிங்கன்னா அனைத்து புகழும் அர்த்தம். அல்ஹம்து நம்ம உச்சரித்தோம்னு வைக்கல, அனைத்து குப்பையும் அர்த்தம். நவுது பில்லாஹி, அனைத்து குப்பையும் அல்லாஹ்வுக்குன்னா அல்லாஹ் வந்து நம்மளை பிரியப்படுவானா? அவன் எழுத்துக்கள் மாறும்போது என்ன செய்ய அர்த்தமும் மாறிடுது. அதே மாதிரி நம்ம தினமும் ஓதக்கூடிய குல் ஹுவல்லாஹ் சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் அப்படின்னு சாத வந்து வாயை குவிச்சு சொல்லணும். சோத் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், சீன் உச்சரிக்கிறோம். அல்லாஹு ஸமத் அப்படிங்கிறோம், வாயை விரிச்சு சொல்லிடுறோம். ஆனால் 2க்கு அர்த்தம் வேற வேற. அல்லாஹு ஸமத் அப்படின்னு சாது வச்சோம்னா அல்லாஹ் தேவையற்றவன்னு அர்த்தம். சீன் வச்சோம்னா அல்லாஹு ஸமத் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் முட்டாள்னு அர்த்தம். நவுது பில்லாஹி மின்ஹா அர்த்தம் மாறிடும். ஏன்னா அரபுகள் தன்னுடைய குழந்தையை திட்டும்போது வலதும் சாமிதுன்னு திட்டுவாங்க, மடப்பையில அப்படின்னு. சாமித அப்படின்னு சீன் வச்சோம்னா மடத்தினத்தை குறிக்கும், அறியாமையை குறிக்கும். கவனம் இல்லாமல் சுவாதுக்கு பதிலாக சீன் உச்சிடுறோம், அர்த்தமே என்ன செஞ்சாங்க மாறிடுது. அதே மாதிரி அல்ஹம்து சூரால இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் சுவாது வரணும். நம்ம என்ன கவனம் இல்லாம சிராத்த அப்படின்னு சீன் ஓதிடுவோம், ஆனா அர்த்தம் மாறிடும். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயாகன்னு அர்த்தம். சீன் வச்சோம்னா இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், சீன் வச்சோம்னா நேரான மீன் முல்லை எனக்கு கொடுப்பாயாக அப்படின்னு. மீன் முல்லை யாராவது பிரியப்படுவாங்களா? நிறைய பேர் முள்ளுக்கு பயந்து மீன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்ப சீன் வச்சோம்னா மீன் முள்ளுன்னு அர்த்தம் வந்துடும். அதே மாதிரி சொல்லணும் கடவாய்ப்பற்கல்ல. நம்ம கவனம் இல்லாம என்ன செஞ்சோம், லோ சொல்லிடும், அர்த்தம் மாறிடும். கடவாய்ப்பற்கல்ல சொன்னோம். லாது 12 கடவாய்ப்பற்கள் இருக்குல்ல, அதுல சொல்லணும். நம்ம என்ன லோ சொல்லிடும். லோ வந்து முன்பற்கல்ல வருது. இப்படி சொல்றதுனால என்ன அர்த்தம் நேர் மாத்தமா மாறுது. அப்படின்னா வழி தவறியவர்கள் அப்படியே பாதை அல்ல. அதே லோ சொன்னோம்னா அர்த்தம் மாறிடும். நிழல் தரக்கூடியவர்களுடைய பாதைக்கு மாற்றமாக, அதாவது நல்லோர்கள், நிழல் தரக்கூடியவர்கள் நல்லோர்கள், நல்லவருடைய பாதை அல்லாத பாதை கூட அர்த்தம் மாறிடும் லோவ சொன்னார். இப்படி எழுத்துக்கள் மாற மாற அர்த்தங்கள் என்ன செஞ்சது மாறிடுது. இதனால சில இடங்கள்ல வந்து தொழுகையே கூடாம போயிடுது. இப்போ சூரத்து மாவுல வந்து அழித்தி சொன்னோம், ஐனுக்கு சத்து. அப்பதான் அனாதையே விரட்டான்னு அர்த்தம் வரும். அழுத்தாம எதிரொலியத்தை நிறைய பேர் எதிரொலியத்தையும் தான் ஓதிட்டு இருக்காங்க. அனாதையா அழைக்கிறான்னு வந்து ஏதோ அழைக்கிறான்னு அர்த்தம் வந்துடும். இப்படி சத்து உள்ள இடத்துல சத்தை விட்டுட்டு போதுனா கூட அர்த்தம் மாறுது.
இதெல்லாம் கவனிச்சு ஓதுறதுக்கு பெயர் தான் தஜ்வீது. இந்த தஜ்வீதை இன்னைக்கு காலத்துல ஆண்கள் ஓரளவுக்கு கத்துக்கிறாங்க மாஸ்டாக்கள்ல, பெண்கள் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த நிஸ்வான்கள்ல தஜ்வீதுடைய அந்த முயற்சி, தஜ்வீதுடைய அந்த ஆர்வம் உங்க மாசால இருக்கு. நான் கிராத் ஆரம்பத்தில் கேட்டேன், ரொம்ப அருமையா இருந்துச்சு. எழுந்துல பரவாயில்ல. ஏன்னா சில நிஸ்வான்களுக்கு போறேன், அவங்க பழைய காலத்து பாணியிலே ஓதிட்டு இருக்காங்க. இந்த கோயில்ல பஜனை பிடிப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு மெட்டு. ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க கிராத் அற்புதமா ஓதுனீங்க. நான் கூட ஆரம்பத்தில் இந்த இது ஓதலாம்னு நினைச்சிட்டு உட்கார்ந்தேன். இந்த இன்னபியல் சும்மா ஓதி என் மனசுல உள்ளது அந்த மாணவிக்கு போய் சொல்லுங்க, வைப்ரேஷன் ஆயிடுச்சு. அவங்க ஓதிட்டாங்க. இல்லை உண்மையிலே நினைச்சேன், இது உட்காரும் போது இன்னபியல் சும்மா ஓதி நம்ம அவங்களுக்கு காமிக்கணும் முடியாது. கடைசியில் அல்லாஹ்வுத்தாலா ஒரு மாணவியை ஓத வச்சுன்னா அவன் நல்லாத்தையும் ஓதுனாங்க, பரவாயில்ல. ஆனால் 3 நிமிஷம் ஓதுனீங்க, அதுவே 6 நிமிஷம் ஓதுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டி ஓதி பழகுங்க இன்ஷா அல்லாஹ். வருங்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி, அவங்க பேர் அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா. ஏன்னா இவங்க யமன் தேசத்திலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று வந்தவங்க, இஸ்லாத்தை தழுவுறதுக்காண்டி. அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா இவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணியம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பெரிய காரியா இருந்தாங்க. அதே அவங்களுடைய ஊர் யமன் தேசத்துக்கு கவர்னரா 2 பேர் அனுப்பிச்சாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவங்களே அனுப்பிச்சாங்க. அவங்கள மேற்கு பகுதிக்கு அனுப்பிச்சாங்க. இவங்க சொந்த ஊர் அபு மூஸா அஷ்அரி தான். அவங்களே கிழக்கு பகுதிக்கு கவர்னரா அனுப்பிச்சாங்க. அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு சஹாபாக்கள்ல குர்ஆனை ரொம்ப ராகமா ஓதக்கூடிய ஒரு பெரிய காரியா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுறத கேட்டுட்டு, ரொம்ப அழகா நீங்க ஓதுறீங்க, ரினாவோட ஓதுறீங்க, ராகத்தோடு ஓதுறீங்கன்னு கேட்டு சொல்லிட்டு அவங்கள பாராட்டினாங்க. யா அபா மூஸா அஷ்அரி லகத் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீர் ஆலி தாவூத் ரவாஹுல் புகாரி. புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். ஓ அபு மூஸா அஷ்அரி, நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அழகிய குரலை போன்றே அழகிய சத்தத்தை போல நீங்களும் அழகிய சத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாராட்டினாங்க. அப்ப குர்ஆனை நல்லா ஓதுறவங்கள நம்ம என்ன செய்யுங்க, பாராட்டணும்னு தெரியுது. நல்லா ஓதுறீங்க, பரிசு கொடுத்து சான்றிதழ் கொடுத்து பாராட்டணும். இது ரசூலுல்லாஹுடைய சுன்னத். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இயற்கையிலேயே காளிகளுக்கு மிகப்பெரிய சிறப்பை வச்சிருக்கான். வெளிநாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நாட்டில் யாரெல்லாம் கிராத் அதே நல்லா ஓதுறாங்களோ அவங்களுக்கு அந்த அரசாங்கம் ஒரு தனி மரியாதை வச்சிருக்கும். 1980 டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவபந்த் மதரசா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க ஒரு 8000 பேர் ஓதுறாங்க. 3 நாள் நாங்கள் போய் தங்கிருந்தோம். அந்த மதரசால 8000 பேர் ஓதுறாங்க, பெரிய மதரசா. 1980 தேவபந்த் மதரசாவுடைய 100ஆண்டு விழா நடக்குது. அந்த பட்டமளிப்பு விழாவிற்கு பாரத பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார் சிறப்பு அழைப்பாளராக. அதுபோல எகிப்தில் இருக்கக்கூடிய காரி அப்துல் பாசித் அவர்களும் சிறப்பு விருந்தினராக பட்டமளிப்பு விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. பட்டமளிப்பு விழாவுடைய நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இராணுவ பாதுகாப்போடு மேடையில் அமர்ந்துட்டாங்க. ஆரம்பத்தில் அமர்ந்துட்டாங்க. அடுத்ததாக எகிப்திலிருந்து வந்திருக்கக்கூடிய காரி அப்துல் பாசித் அவர்கள் மேடைக்கு வர்றாங்க. மேடைக்கு வரும்போது அவங்களுக்கு மிகுந்த ஒரு மரியாதையோடு தஃப்ல அடிச்சு அரபு நாட்டு இராணுவ பாதுகாப்பு, இந்திய இராணுவ பாதுகாப்பு, இப்படி 2 இராணுவ பாதுகாப்போடு நிறைய கூட்டம். பிரதமர் கூட அவ்வளவு கூட்டம் வரல. ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்கள வரவேற்று மேடைக்கு கொண்டு வராங்க. பிரதமரே பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவங்க யாருங்க, ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்களே, ரொம்ப கண்ணியம் கொடுத்து மேடை கொண்டு வர்றீங்களே, இவங்க யாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டவொன்னே, அப்ப அந்த அமைப்பாளர் ஒருத்தர் சொன்னாராம், இவர் ஆரம்பத்தில் குர்ஆன் ஓதுவாங்க, அப்ப தெரிஞ்சுக்கிடுவீங்க இவங்களுடைய அந்தஸ்து சிறப்பு என்ன அப்படின்னு. எனக்கு சொல்ல தெரியல, இவங்க குர்ஆன் ஓதும் போது நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க உங்களுடைய சிறப்பு அப்படின்னு.
அப்ப ஜல்சா ஆரம்பமாகுது, விழா ஆரம்பமாகுது. காரி அப்துல் பாசித் அவர்கள் கிராத்துவதற்காக வேண்டி அழைக்கப்படுகிறார்கள். அவங்க விழா ஆரம்பத்தில் சூரத்து ரஹ்மான் ஓதுறாங்க, அல்லாஹ் அக்பர். அந்த ஜல்சாவிலே கலந்து கொண்ட லட்சக்கணக்கான மக்கள், தமிழ்நாட்டில் நிறைய உலமாக்கள் போயிருந்தாங்க. ஈரோடு தாவூதி அரபிக் கல்லூரி, உமர் ஃபாரூக் ஹசரத் சிந்திய கல்யாணத்தெல்லாம் போனதாக சொன்னாங்க. நேரடியாக பாசித்து பார்த்தாங்க. எங்களை சிந்திக்கிறது தசீர் பாடத்தை சொன்னாங்க. நேரடியாக காரி அப்துல் பாசித் போய் முசாஃபா பண்ணி அந்த ஒரு பெரிய பாக்கியம் பெற்றோம். லட்சக்கணக்கான மக்கள் ஜல்சாவிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் காரி அப்துல் பாசித் ஓத ஓத சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற சத்தத்தை எழுப்புகிறார்கள். அந்த ஜல்சாவுடைய அந்த விழாவே ரொம்பவும் களை கட்டுகிறது. இதை பார்த்த உடனே இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இவர்களுக்கு 2 ராணுவ பாதுகாப்பு கொடுப்பது சிறந்ததான், சரியானதான் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக குர்ஆனை யார் அழகாக ஓதுகிறார்களோ, அதை ராகப்பட ஓதுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சமூகத்திலே மிகுந்த ஒரு தரஜாவை, அந்தஸ்தை கொடுக்கிறான் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, நம்ம எத்தனையோ முயற்சிகள் செய்யறோம். ஃபிக்ஹ் கத்துக்கிறோம், தஃசீர் கத்துக்கிறோம், அதே மாதிரி மன்திக் கத்துக்கிறோம், இப்படி பல முயற்சிகள் செய்யறோம். ஆனா இந்த முயற்சிகளிலேயே மிக சிறந்த முயற்சி குர்ஆனை அழகுபட ஓதிக்கொள்வது, குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி ஓத முயற்சி செய்வது. இதுதான் ஆக சிறந்த முயற்சி. என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ഖൈറുக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா. குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுப்பவர், மற்றவர்களுக்கு பயிற்றுவிப்பவர், இவர்தான் ஆக சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக நம்ம குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி அதை இழுத்து ராகமாக ஓதி பழக வேண்டும். இந்த கிராத்தா ஓதுறதுங்கிறது மஜ்லிஸ்ல மட்டும்தான். ரொம்ப இழுத்து இழுத்து ராகமா ஓதுறது மஜ்லிஸ்ல மட்டும். தொழுகையில என்ன செய்யக்கூடாது, அப்படி செய்யறது மக்ரூஹ்ங்கறாங்க. தொழுகையில நடுத்தரமா ஓதணும். 5 நேர தொழுகையில, தராவிஹ் தொழுகையில கொஞ்சம் வேக நடையில ஓதணும். மஜ்லிஸ்ல ஒரு விழா ஆரம்பிக்கும் போது அல்லது ஏதாவது ஒரு மஜ்லிஸ்ல அப்ப நம்ம கிராத் ஓதணும்னா கொஞ்சம் நீட்டி நிதானமா அந்த கிராத்தை என்ன செய்யணும், ஓதி பழகணும். பொதுவாக கிராத் என்பது உடனே வந்துடாது. அதை நம்ம ட்ரைனிங் பழகணும். அதை மற்றவருடைய கிராத்தை கேட்டு 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 அவங்க எப்படி ஓதுறாங்களோ அதன்படி நம்ம என்ன செய்யுங்க, பழகணும். இது பழகிட்டோம்னு சொன்னா நம்முடைய கிராத்து அழகாயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸய்யினுல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும். ரவாஹு திர்மிதி. திருமதி ஷரீஃபிலே வந்த ஹதீஸ், குர்ஆனை உங்களுடைய சத்தத்தை கொண்டு அலங்காரம் செய்யுங்கள்ங்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஜீனத் என்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க, ஹுஸ்ன் என்ற வார்த்தையை சொல்லல. அழகு வேற, அலங்காரம் வேற. அழகுங்கிறது இயல்பாகவே அல்லாஹ் படைக்கக்கூடியதான் அழகு. அலங்காரம் என்பது நம்முடைய முயற்சியினால் வரக்கூடியது, நம்முடைய பயிற்சியினால், முயற்சியினால், ஆர்வத்தினால் வர்றது அலங்காரம். அப்போ குர்ஆன்ங்கிறது இயற்கையிலேயே அழகானது. அதை மேலும் நீங்கள் அலங்காரம் செய்யுங்க. அதாவது அதை உச்சரித்து, நல்லா உச்சரித்து ராகமா ஓதி அந்த குர்ஆனை நீங்கள் அலங்காரம் செய்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார். அப்ப குர்ஆனை நம்ம தஜ்வீத் முறைப்படி ஓதினாலே அது அழகா வந்துடும். அதனால தஜ்வீதுடைய சில சட்டங்களை மட்டும் நான் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வரேன். ஏற்கனவே அந்த சட்டங்களை எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன். உங்களுக்கு இடையிலே அந்த சட்டங்களை நான் திரும்பவும் பரிமாறிக்கொள்கிறேன். தஜ்வீதுடைய சில முக்கிய சட்டங்களை மட்டும் பார்ப்போம். ஏன்னா தஜ்வீதுடைய சட்டங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் 1 வருஷம் பாடத்திட்டம் போட்டிருக்காங்க. அதுல சில சட்டங்களை நாம் என்ன செய்யலாம், இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல் சட்டமாக அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்னு ஒரு வார்த்தை இருக்கு, இதை எப்படி உச்சரிக்கணும்? இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு 2 சட்டம் தான் இருக்கு. அதாவது அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபரு பேச வந்துச்சுன்னா அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை கனமாக லாது மாதிரி உச்சரிக்கணும், கனமா சொல்லணும். உதாரணமாக அல்லாஹு, அல்லாஹு வாய் நிரம்ப சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா, எப்படி சொல்லக்கூடாது? அல்லாஹும்ம ஸல்லி அலா, அல்லாஹும்ம
லேசா சொல்லக்கூடாது, லாம் மாதிரி சொல்லக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் நம்ம துவா வரும், அல்லாஹும்ம ஸல்லி அலா அப்படி சொல்லக்கூடாது. எப்படி நோய் நிரம்ப சொல்லணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா. அதே பாங் சொல்லும்போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ். நம்ம மொழினால இப்படிதான் சொல்றாங்க, தஜ்வீத் இல்லாம லாம் தான் சொல்றாங்க, அல்லாஹ் தவற சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முன்னாடி ஜேர் வந்துச்சுன்னா லேசா சொல்லணும், லாமாவை சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஊது பில்லாஹி, அங்க லேசா சொல்லணும் லாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜேர் வருது, என்ன செய்யுது, மீம்ல ஜேர் வருது, அது மாதிரி பாவல் வந்து ஜேர் இருக்கு. பிஸ்மில்லாஹி லேசா சொல்லணும், அஊது பில்லாஹி அங்கே கனமா சொல்லக்கூடாது. ரெண்டு சட்டம் புரிஞ்சுட்டீங்கன்னா, ரெண்டு சட்டம். முதல் சட்டம், அல்லாஹுடைய லாமுக்கு முன்னாடி ஜேரோ பேஷோ இருந்தால் அந்த லாமை கனமாக லாது மாதிரி உச்சரிக்கணும். இது முதல் சட்டம். இந்த முதல் சட்டத்துக்கு தஃஹீம் சொல்லுவாங்க அரபில. இரண்டாவது சட்டம், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முன்னாடி ஜேர் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த லாம லேசா உச்சரிக்கணும். உதாரணமாக பிஸ்மில்லாஹி, லில்லாஹி, அதே மாதிரி அஊது பில்லாஹி, இப்படி லேசா உச்சரிக்கணும். ரெண்டே ரெண்டு சட்டம் தான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை புரிஞ்சுட்டீங்களா? அல்லாஹ்வுடைய சட்டம் எத்தனை? ஒன்று. ஒரு சட்டத்துக்கு பேரு, ரெண்டாவது சட்டத்துக்கு பேரு தர்கீம். இப்போ நான் புரிஞ்சுட்டாங்க. அடுத்து வந்து உன்னாவுடைய சட்டம். உன்னான்னா என்ன? மூக்குல இருந்து ராக வரணும். மூக்கந்தட்டுல இருந்து ராக வர்றதுக்கு பேரு தான் உன்னா. அதுக்கு வந்து ஹிதாயத்து சுபியான் ஃபி இல்மி தஜ்வீத் என்ற கிதாபில் உன்னாவுடைய எழுத்துக்கள் 2ன்னு போட்டிருக்காங்க. உன்னாவுடைய எழுத்து 2. சத்து செய்யப்பட்ட நூனு, சத்து செய்யப்பட்ட நூனு எங்க இருக்குங்க? சூரத்து நாஸ்ல இருப்பாங்க. ஒவ்வொரு ஆயத்திலுமே வருது சூரத்து நாஸ்ல. சத்து செய்யப்பட்ட நூனு உன்னாவுடைய எழுத்து. அங்க என்ன செய்யணும்? உன்னா செய்யணும். எந்த அளவுக்கு உன்னாவுடைய மிக்தார் அளவு என்ன அப்படின்னு சொன்னா 2 ஹரக்கத்து அளவுக்கு அது என்ன செய்யணும்? அழுத்தி மூக்குல ராகத்தோடு ஓதணும், வேகமா சொல்லக்கூடாது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்ப இன்னல்லாஹ்னு வருது பாருங்க. அதே மாதிரி சூரத்து நஸ்ர்ல இன்னஹு கான தவ்வாபா, அது இன்னஹு நூன் முஷத்தத் வருது. சூரத்து நஸ்ர்ல ஒவ்வொரு ஆயத்திலுமே நூன் முஷத்தத் வந்திருக்கு. قل أعوذ برب الناس. உன்னா செய்யும் போது மூக்குல வந்து தஹ்ரீக் ஏற்படணும், அசைவு ஏற்படணும். மூக்க என்ன செய்யணும்? கொஞ்சம் விடைக்கணும். மூக்க அப்படியே வச்சிருக்க, நம்ம சளி சிந்தருக்கு மட்டும்தான் வச்சிருக்க மூக்க. ஆனா நீங்க தஜ்வீதுல மூக்க பயன்படுத்தலைன்னு சொன்னா தஜ்வீதே வராது, உச்சரிப்பு வராது. அதனால உன்னா செய்யும் போது மூக்குல என்ன இருக்கணுங்க? அசைவு ஏற்படணும், தஹ்ரீக் ஏற்படும். برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. ஒவ்வொரு ஆயத்திலையும் பாருங்க நூன் முஷத்தத். என்ன செய்யணுங்க? அழுத்தி 2 ஹரக்கத்து அளவுக்கு உன்னா செஞ்சு ஓதணும். யாராவது ஓசுவோமா? ஓதுங்க. ஓதுங்க, ஜமாத்தை கூட ஓதுங்க. அழுத்துறீங்க, இன்னும் கொஞ்சம் ராகம் நல்லா வரணும். அழுத்தலாம் மட்டும் பார்த்தாது, அந்த மூக்குல இருந்து ராகம் வரணும். இன்ஷா அல்லாஹ் மஷ்கு பண்ணணும். இப்போ நூன் முஷத்தது உன்னாவுடைய முதல் எழுத்து. 2வது எழுத்து மீம் முஷத்தத். சத்து செய்யப்பட்ட மீம் இருக்குல்ல, அதையும் நம்ம என்ன செய்யணும்னா உன்னா செஞ்சு உதவும். உதாரணமாக வலக்கும் மா கஸபதும்,
وَمِمَّا رَزَقْنَاهُمْ அல்ஹாக்கும் முத்தகாலோட வருது பாருங்க, சும்மா வருது பாருங்க. அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் சும்ம அங்க மீம் அழுத்தி நல்லா சொல்லணும். சும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன். இப்போ ஒன்றாவது எழுத்து எத்தனை? 2. சது செய்யப்பட்ட ஒன்று, சது செய்யப்பட்ட மீமும். இப்போ இந்த சட்டத்தை முடிச்சிட்டீங்க. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான சட்டத்தை படிக்க போறீங்க. அதுதான் தஜ்வீதிலேயே ஒரு உயிரை போன்றது. ஒரு நம்ம உடம்புக்கு எப்படி உயிர் முக்கியமோ அதே மாதிரி தஜ்வீதுக்கு உயிரை போன்ற சட்டம் நூனு சாக்கீன் தன்மீனுடைய சட்டம். அஹ்காமு நூனு சாக்கீன் ஒரு தன்மீன். இது 4 சட்டம் வரும். இந்த 4 சட்டங்களை தெரிஞ்சு நீங்க அமல் செஞ்சீங்க, அதன்படி ஓதுனீங்கனால உங்களுக்கு தஜ்வீது முழுமையா வந்துடும். நீங்களும் ஒரு காரியாக ஆகிடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் சிறந்த காரியாக ஆக்குவானாக. அப்ப சுக்குன் பட்ட நூனு மற்றும் தன்மீனுடைய சட்டங்கள். தன்மீன் தான் தோஜபர், தோசேர், தோபேஷ். இதுக்கு மொத்தமா ஒரு பேர் சொல்லுவாங்க தன்மீன். ஏன்னா தன்மீன் தான் அந்த 3மே எடுத்துக்கிறோம். சுக்குன் பட்ட நூனு மற்றும் தன்மீனுடைய சட்டங்கள் 4. 4 சட்ட பேர் என்ன? 1 இல்ஹார், 2வது இத்காம், 3வது இக்லாப், 4வது இக்ஃபா. இந்த 4 சட்டங்கள் இதனுடைய அந்தஸ்து என்னங்க சொல்லுங்க? தஜ்வீதுக்கு தஜ்வீதுக்கு உயிரை போன்றது. நமக்கு எப்படி உடம்புல உயிர் தேவை, அதே மாதிரி தஜ்வீது உங்களுக்கு முழுமையா வரணும்னா இந்த 4 சட்டங்களை நீங்க கவனம் செலுத்தணும். அதுல முதல் சட்டம் இல்ஹார். இல்ஹார்னா என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தல். அந்த சுக்குன் பட்ட நூனையும் தன்வீனையும் வெளிப்படுத்தி அதனுடைய மஹ்ரஜிலே ஓத வேண்டும். இல்ஹாருடைய எழுத்துக்கள் 6. அந்த 6 சொன்னா அதை அந்த மஹ்ரஜில் படிச்சீங்கல்ல, 6 எழுத்துக்கள், தொண்டையுடைய 6 எழுத்துக்கள். கைன் ஹா ஆரம்பத்தில் வருது, ஐன் ஹா நடுவில் வருது, ஹம்சா ஹா தொண்டையுடைய இறுதியில வருது, நெஞ்சு ஆரம்பத்தில் வருது, ஹம்சா ஹா. இந்த 6 எழுத்துக்கள் தான் இல்ஹாருடைய எழுத்துக்கள். சொல்லுங்க. கைன் ஹா, ஹம்சா ஹா. இந்த 6 எழுத்துக்களுக்கு இதான் இல்ஹாருடைய எழுத்துக்கள். இந்த 6 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து சுக்குன் பட்ட நூனுக்கு பிறகு அல்லது தன்மீனுக்கு பிறகு வந்தால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்தி ஓத வேண்டும். உன்னா செய்யக்கூடாது, இதுதான் செய்யக்கூடாது, இஹ்வா செய்ய, வெளிப்படுத்தி ஓதணும். உதாரணமாக மன் ஆமன குல்லுன் ஆமன தன்வீனுக்கு குல்லுன் ஆமன. இப்போ மன் ஆமன நூனு சுக்குன் பட்ட நூனு, அது பின்னாடி ஹம்சா வருது. மன் ஆமன ரசூலுன் அமீன், ரசூலுன் அமீன். இப்போ தன்வீனுக்கு பிறகு என்ன இருக்கு? ஹம்சா இருக்கு. இல்ஹாருடைய 6 எழுத்துக்கள்ல ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் தான் இப்போ உதாரணம் சொல்லியிருக்கோம். மீது எத்தனை எழுத்து இருக்கு? 5 எழுத்து இருக்கு. 5 எழுத்துக்களை அந்த ஹிதாயத்து சிபியான்லாம் பாருங்க, அதில் இருக்கும். அதை வச்சு பயிற்சி பண்ணிக்கிறேன். அடுத்து இதுகாம். இதுகாம்னா இணைத்தல். இந்த சுக்குன் பட்ட நூனை அடுத்த எழுத்தோட என்ன செய்யணும்? இணைச்சு ஓதணும். அந்த இதுகாம்ங்கிறது 2 வகையா சொல்லுவாங்க. இதுகாம் பில்குன்னா, இதுகாம் பிலாகுன்னா. இதனுடைய இதுகாமுடைய மொத்த எழுத்துக்கள் 6. அதை சுருக்கமா இப்படி சொல்லிடலாம், எருமலூன. அதை தனித்தனியா சொல்ல முடியாது. ஏ ரே மீம் லாம் வாவ் நூன் 6 எழுத்து. ஆனா இதை மொத்தமா சொல்லும் போது எருமலூன. இந்த 6 எழுத்தை 2 வகையா பிரிச்சுருவாங்க. இதுதான் பிலாகுன்னா. பிலாகுன்னாவுடைய எழுத்துக்கள் 4, ஏ வாவ் மீம் நூன். அதையே நம்ம மொத்தமா சொன்னா யூ மீன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பிலாகுன்னாவுடைய எழுத்து 2 எழுத்து, லாம் ரே. அதை மொத்தமா சொன்னா லவ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இதுகாமுடைய எழுத்துக்கள். இந்த 4 எழுத்தை இதுகாமும் செய்யணும், அதே மாதிரி குன்னாவும் செய்யணும், ராகமும் செய்யணும். இந்த 4 எழுத்துக்கள் நூறு சாக்கின் தன்வீனுக்கு பிறகு இந்த 4 எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து வந்தா, உதாரணமாக மை, அந்த கிதாப் இருந்தால் கையில் வச்சுக்கோங்க. அல்லது நான் ஜதுவல் கொடுத்துருக்கேன்ல, ஜதுவல்ல இருக்கும் பாருங்க. ஜதுவல்ல உதாரணம் இருக்கா? அதுல இருக்கும் பாருங்க. இதுதான் பில்குனாக்கு உதாரணம் கொடுத்துருக்கு. அந்த நூனை ஏன்னா 7 என்ன செஞ்சிட்டோம்? இணைச்சிட்டோம்.
இணைச்சு என்ன செய்யலாம்? பில்குனா செய்யலாம், உண்ணாவும் செய்யலாம். அந்த ஜதுவிலே இந்த உதாரணம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப 4 எழுத்துல ஒரு எழுத்துக்கு தான் உதாரணம் சொல்லியிருக்கோம். ஏன்னா நேரம் வந்து ரொம்ப சுருக்கமா இருக்கு. அடுத்து வந்து பிலாகுன்னாவுக்கு வந்து லாம்ரே. அந்த லாம்ரேக்கு வந்து லாமுக்கு மட்டும் உதாரணம் கொடுத்துருக்கோம். என்ன உதாரணம் கொடுத்துருக்கோம்? மில்லதுன். மில்லதுன் அந்த மீமை வந்து லாமோட இணைக்கணும், ஆனா குன்னா செய்யக்கூடாது. மில்லதுன் தான் சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது? அழுத்தி சொல்லக்கூடாது. மில்லதுன் அப்படி அழுத்தி ராகமா சொல்லக்கூடாது. கௌமுல் லா யாகிலூன். கௌமுல் லா யாகிலூன் மீம் வந்து லாம்ல இணைக்கணும், ஆனா குன்னா செய்யக்கூடாது. இது இதனுடைய சட்டம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இஹ்ஃபா. இஹ்ஃபான் இருக்கா, இக்லாப்னு இருக்கா? இக்லாப்னு இருக்கு பாருங்க. 3வது வகை இக்லாப். இக்லாபுடைய எழுத்து எத்தனை? பா. அப்படியே அந்த ஜதுல எடுத்து வச்சுக்கணும். பா. நூன் சாக்கின் தன்மீனுக்கு பிறகு பா என்ற எழுத்து வரும்போது மாத்தணும். இக்லாப்னா என்ன அர்த்தம்? அந்த நூனை வந்து மீமா மாத்திடணும். சின்ன மீம் குர்ஆன்ல போட்டுப்பாங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சின்ன மீம் போட்டுப்பாங்க. உதாரணம் மின் பஅது. மின் பஅது அந்த நூனை மீமா மாத்திடணும். மின் மாது சொல்லக்கூடாது. மின் பஅது. ஷிகாகின் பஈத். ஷிகாகின் பஈத் தன்மீல இருக்கக்கூடிய அந்த நூனை மீமாக மாத்தி உண்ணாவோடு ஓத வேண்டும். இப்ப இக்லாப்னா என்ன அர்த்தம்? மாற்றுதல், புரட்டுதல் அப்படின்னு அர்த்தம். நூனை என்ன செஞ்சோம்? மீமாக மாத்திட்டோம், மீமா புரட்டிட்டோம். அதுக்கடுத்து 4வது சட்டை இஹ்ஃபா. இஹ்ஃபானா மறைத்தல். நூனை வந்து என்ன செய்யுங்க? அரை நூனாக மறைக்க வேண்டும். ஃபுல் நூனை மறைச்சிடக்கூடாது. இப்ப இதுகாமல ஃபுல் நூனை மறைக்கிறாங்களா இல்லையா? இதுல வந்து அரை நூனை மறைக்கணும். இஹ்ஃபாவுடைய எழுத்து வந்தா. இஹ்ஃபாவுடைய எழுத்து எத்தனை? 15. அது 15 போட்டுக்கிறீங்க மேல. 15. இந்த 15 எழுத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, இல்ஹாவுடைய 6 எழுத்து, இதுலாமுடைய 6 எழுத்து 12, இஹ்லாவுடைய ஒரு எழுத்து பே, 13 எழுத்து போயிடுச்சு. 13 எழுத்துக்கு சட்டம் வந்துருச்சு. 28 எழுத்துல 13 போச்சுன்னா எவ்வளவு? மீதம் 15. அந்த 15 எழுத்தை கொடுத்துருக்கோம் பாருங்க. தே, சே, ஜீம், தால், லாலு, ஜே, சீன், ஷீன், சாது, வாது, தோ, வோ, ஃபே, காஃப், காஃப். அவ்வளவுதான். இந்த 15 எழுத்துக்கள் தான் இஹ்ஃபாவுடைய எழுத்து. இதுல ஏதாவது ஒரு எழுத்து சுக்கம் பட்ட நூல் தன்வீனுக்கு பிறகு வந்துச்சுன்னா அந்த நூலை என்ன செய்யணும்? மறைச்சு உண்ணாவோட ஓதணும். இங்கே உதாரணம் கொடுத்துருக்க ஒரே ஒரு உதாரணம். தேய்க்கு மட்டும் ஆத்தும். எப்படி? மூக்குல மறைச்சு ஓதணும். ஆத்தும். அதே மாதிரி கோத்த, கோத்தும். குர்ஆன்ல நிறைய உதாரணம் வருது. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம் வருதா? அன்தல், அன்தல் அப்படின்னு. அதே மாதிரி தன்வீனுக்கு உதாரணம் கௌமுன் தஜ்ஹலூன். இந்த கௌமுன் தஜ்ஹலூன் அந்த இஹ்ஃபா செய்யற பாருங்க. கௌமுன் நூன் சொல்லாம அதை மறைச்சு என்ன செய்யலாம்? கௌமுன் தஜ்ஹலூன் இப்படி இருக்கு. இப்ப இந்த 4 சட்டம் முடிஞ்சிருச்சா? இத 15 எழுத்துக்கும் பயிற்சி பண்றீங்களா? இல்ல ஒரு எழுத்துக்கு மட்டும் போதுமா? தஜ்வீத் படிச்சவங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். தஜ்வீத் படிக்காதவங்க ஹிதாயத்து சிபியான்ல வந்து 15 எழுத்துக்குமே 15 விதமான உதாரணம் கொடுத்துருக்காங்க. சுக்கூனுக்கு 15 உதாரணம், தன்வீனுக்கு 15 உதாரணம். ஆக மொத்தம் எத்தனை உதாரணம்? 30 உதாரணம் சொல்லியிருக்காங்க. எத்தனை உதாரணம் அதுல இருக்கு? அதை பார்த்து நல்லா பயிற்சி பண்ணுங்க. அடுத்தபடியாக பாருங்க, அந்த இதில் மேப்பில் பாருங்க, அஹ்காமு மீமு சாக்கினா சுக்குன் பெற்ற மீமுடைய சட்டங்கள் இருக்கா? அது வந்து எத்தனை வகை? 3 வகை. முதல் வகைக்கு பேர் இத்லாம் ஷஃபவி, 2வது வகைக்கு பேர் இஹ்ஃபா ஷஃபவி, 3வது வகைக்கு பேரு இல்ஹார் ஷஃபவி. இத்லாம் ஷஃபவினா என்ன? மீமுக்கு சுக்குன் பெற்ற மீமுக்கு பிறகு அறக்கப்பட்ட மீம் வரும். உதாரணமாக என்ன? மிம்மா கசபுத்தும். அது என்னங்க? மிம்மா கசபுத்தும். அதுக்கு வேற உதாரணம் போடுங்க. வலக்கும் மா கசபுத்தும் அப்படி போலாம். வலக்கும் மா கசபுத்தும் மாத்தி எழுதிக்கங்க. மிம்மா கசபுத்தும் வேணாம். வலக்கும் மா கசபுத்தும்.
இதுலேயும் ஒன்றா வரும். அடுத்து ரெண்டாவது இஃபா சஃபவி, சுக்குன் பட்ட மீமுக்கு பின்னாடி என்ன வரும்? பே வரும். உதாரணமாக தர்மீஹிம் பி, மீமை வந்து பாவல மறைக்கணும். இஃபானாலுமே என்னங்க மறைக்கணும். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின், அலம் தர கைஃபில வருது இந்த வார்த்தை. மூணாவது சட்டத்துக்கு பேர் என்ன? இல்ஹார் ஷஃபவி. இல்ஹார் ஷஃபவினா சுக்குன் பட்ட மீமுக்கு பின்னாடி மீம் வராது, சுக்குன் பட்ட மீமுக்கு பின்னாடி பா வராது. மற்ற 26 எழுத்து, 26 எழுத்து போட்டிருக்கோமா? 26 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து வந்தா மீமை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி ஓதணும். அதாவது மீமை அதனுடைய மக்ரஜில் ஓதணும். அடுத்ததோட சேர்க்கக்கூடாது, அதே மாதிரி ராகமும் செய்யக்கூடாது. எப்படி சொல்லுங்க? அலம் தர, அலம் தர தெளிவா சொல்லணும். எப்படி சொல்லிடக்கூடாது? அலம் தர நிறைய பேர் அழுத்தி ஓதுவாங்க. அழுத்தி ஓதுறது சட்டத்துக்கு மாற்றம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அடுத்த ஆயத்து அலம் யஜஅல், அலம் யஜஅல் கைதஹும் வருதா? அங்கேயும் இல்ஹார் செய்யணும். அதே மாதிரி வஹும் ஃபீஹா, மீமுக்கு முன்னாடி ஃபா வருது. இப்படி 26 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து வந்தா அப்ப மீம் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி ஓத வேண்டும். இந்த சட்டமும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து கல்கலாவுடைய சட்டம். கல்கலானா என்ன? அசைத்து ஓதுறது. இந்த கல்கலாவுடைய சட்டம் மொத்தம் எத்தனை? 3 சட்டம் வருது. 3 சட்டம். கல்கலா சுகுரா, கல்கலா குபுரா, கல்கலா அக்பர். கல்கலா சுகுரானா என்ன? ஒரு வார்த்தையிலேயே நடுவில் வந்து சுக்குன் வரும். அதான முதல்ல போட்டிருக்கோம். நடுவில் சுக்குன். خلقنا لقد خلقنا الانسان خلق, நடுவில் காஃப்ல சுக்குன் வருது. முதல்ல இதை சொல்லிக்கணும். கல்கலாவுடைய எழுத்து எத்தனை? குத்துபு ஜத், காஃப் தோ பே ஜீம் தால், 5 எழுத்து. இந்த 5 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து சுக்குன் பற்று வந்தா, சுக்குனின் நிலைமை தான், சுக்குன் பற்று வந்தா அந்த சுக்குன் என்ன செய்யணும்? அது நடுவில் வந்துச்சுன்னா சுகுரா, கடைசியில வார்த்தையுடைய கடைசியில வந்தா குபுரா. அஹது, சமது, அதாபு. அதே மாதிரி ஷத்து வருது கல்கலாவுடைய எழுத்துல. அதுக்கு பேர் என்ன? கல்கலா அக்பர். அதிமுல் ஹஜ்ஜ வருதா? தப்பத் யதா அபீ லஹபி வ தப். பேல ஷத்து இருக்கு. இது வகைக்கு என்ன சொல்லுவாங்க? கல்கலா அக்பர்னு சொல்லுவாங்க. சரி, இது நீங்க வந்து என்ன செஞ்சீங்க? தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப கல்கலாங்கிறது ஹரக்கத்துல வராதுமா? ஹரக்கத்துல வராது. ஜபர் ஜேர் பேஷ் இருக்கு. ஹலக அப்படின்னா ஹலக தான். அதை என்ன செய்யக்கூடாது? அசைக்கக்கூடாது. கல்கலாவுடைய சட்டம் எப்போ வரும்? சுக்குன் நிலைமை மட்டும்தான் வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்? இதுகாம், இதுகாம் முத்துலக். பொதுவான இதுகாம்ல ஒரு 3 இதுகாம் இருக்கு. மேல வந்து இதுகாம் பில்லுக்கணும், அது வேற. இதுகாம் பில்லாக்கணும், அது வேற வகை. இது பொதுவான முத்துலக்குனா பொதுவான இதுகாம், அது ஒரு 3 வகை இருக்கு. முத்தமாசிலை. முத்தமாசிலைன்னா 2 எழுத்தும் ஒரே எழுத்தா இருக்கும். எதை இப்போ இதில் எதுகாம் செய்கிறோமோ சேர்க்கிறோமோ, சேர்க்கக்கூடியதும் எதில் சேர்க்கிறோமோ அதுவும் ஒரே எழுத்தா வரும். உதாரணமாக قد دخلوا எழுதிருக்கோமா? قد دخلوا ربحت تجارتهم. மேல தால் தால் வருது, ரெண்டாவது தேத்தே வருது. முத்தகாரிபைனா என்ன அர்த்தம்? மக்லஜில நெருக்கமா இருக்கும். என்னமா? லாமு ரே குர் ரப்பி. லாமுரா வந்து மக்லஜில நெருக்கமா இருக்கு. ஏன்னா முத்தஜானி செஞ்சனா ஒரே மக்ரஜா இருக்கும். தேத்தோ தால் மக்ரஜ் எடுத்து பாருங்க, 3 எழுத்துக்கும் ஒரே மக்ரஜ் தான். ஒரே மக்ரஜா இருந்தா முத்தஜானி செய். மக்ரஜில் நெருக்கமா இருந்தா முத்தகாரிபைன். இது 2 ஒரே எழுத்தா இருந்தா முத்தமாசிலை. இப்படி ஒரு 3 இதுகாம் இருக்கு அப்படின்னு. அடுத்து ராவுடைய சட்டம் நிறைய எழுதியிருக்கோம். நிறைய இருக்கா? அதை வந்து சுருக்கமா நம்ம சொல்லிக்கலாம். ராவுக்கு மேல பத்தகலம் வருது, அதாவது ஜபர் பேச வந்தா ராவ் என்ன செய்யணும்? மலினமா ஓதணும். இதே மாதிரி அவனுடைய மாக்கபல்ல வருது. ராவுக்கு சுகுன் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தா லம்மு பேசு ஜபர் வருது. அப்போ என்ன செய்யணும்? மலினமா ஓதணும். அதே மாதிரி 3வது சட்டம் கசரை ஆறுதியா இருக்கு. அதாவது ராவுக்கு முன்னாடி கசரை விழுந்துருது. ரப்பிர்ஜிஇ பேக்கு வந்தது கசரு. இப்படி கசரை விழக்கூடியதாக இருந்தாலும் அப்பவும் தஃப்ஹீமா செய்யணும். அதே மாதிரி அந்த வார்த்தையில வந்து இஸ்ரேலாவுடைய எழுத்து வந்துருச்சு.
இந்த நாவை ஒய்த்து உச்சரிக்கிறது 7 எழுத்து இருக்கு, ஓதிருக்கீங்களா? ஹுஸ்ஸலகத்தின் கிது, இந்த 7 எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து ஒரு வார்த்தையில இருந்துச்சுன்னா அப்பவும் வாய் நிரம்பத்தான் ஓதணும். மீரோ சோ முன்னாடி பார்க்கக்கூடாது, ஜேரை பார்க்கக்கூடாது, சாது வந்துடுச்சு. ஆனால் மியோரோ சோ அந்த ராவை கனமாக சொல்லணும். கேடு போ சுஃபேகத் என்பதை போல. அடுத்து தர்க்கிக்கா ஒரு லேசாவதுக்கு சில சட்டங்கள். ராவில் வந்து ஜேர் வருது, அப்ப என்ன செய்யணும்? ரிஜால் ரிஹால் அப்படின்னு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன செய்யுது? ஜேர் வருது, கசர் வருது அதுக்கு முன்னாடி, அப்போ என்ன செய்யணும்? லேசா ஓதணும். ஃபிர்அவுன் போட்டுட்டோமா? ஃபிர்அவுன், ஃபிர்தௌஸ் அது மாதிரி. இப்போ இன்னொன்று வந்து அதற்கு முன்னாடி என்ன செய்யுது? கசர் வருது, ஜேர் வருது, அப்போ அதே சொல்றது கதீர் ஹபீர் அது மாதிரி. ஆனா இதுல இன்னும் ஒரே ஒரு சட்டம் மாறுது பாருங்க. ரேக்கு சுக்குன் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஏ வருது, அதுக்கு முன்னாடி ஜபர் வருது. என்ன சட்டம்? வாய் நிரம்பத்தானே ஓதணும் ஜபர் வந்தா. ஏன் இங்க ஏ சுக்குன் வருதுனால அதுக்கு முன்னாடி பார்க்க கூடாது, ஜபரை பார்க்க கூடாது. ஏ சுக்குன் வந்தாலே அந்த வார்த்தை லேசா மாறிடும், ஹைர் தொயர் அப்படின்னு. சரி, இப்போ இந்த சட்டங்களை ஓரளவுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நீங்கள் கிதாபுகளில் நிறைய சட்டங்கள் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா மத்துடைய சட்டங்கள், மத்துடைய சட்டங்கள் படிச்சீங்களா? படிச்சாச்சு. மத்திய அசரின்னா என்ன சொல்லுங்க? மதுரை எழுத்து மட்டுமே வரும், அது பேர் மத்திய அசரி. மதுரை எழுத்து என்ன? அது மட்டும் ஒரு வார்த்தையில வந்துச்சுன்னா மத்திய அசலி. உதாரணமாக கால, கீழ, கூல. ரெண்டாவது வகை மத்திய ஃபரை. மத்திய ஃபரைனா என்ன? மதுரை எழுத்துக்கு பின்னாடி ஹம்சா வரும். என்னது? ஹம்சா வரும். அந்த ஹம்சா ஒரே வார்த்தையில வந்துச்சுன்னா மத்திய முத்தசில் ஜா அப்படின்னு. அந்த ஹம்சா ஒரு வார்த்தையில, இன்னொரு வார்த்தையில அந்த மதுரை எழுத்து ஒரு வார்த்தையில, ஹம்சா ரெண்டாவது வார்த்தையில வந்தா முன்ஃபஸில். இன்னா அத்வைனா, இன்னா அன்சல்னா, அல்லதி அத்அமஹும், குர்ஆன் நிறைய இருக்கு. இது ஓரளவு தெரிஞ்சிருக்கீங்க மாஷா அல்லாஹ். அதுபோல மதுரை எழுத்துக்கு பின்னாடி சுக்கூன் வரும். இந்த சுக்கூன் வர்றதே 3 வகை. முதல் வகைக்கு பேர் என்ன? மத்தே லாசிம். என்ன? ஒரு வார்த்தையில வந்து சுக்கூன் அசல்லே இருந்தால் அது பேர் மத்த லாசிம். அந்த மத்த லாசிமா 4 வகையா சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா கீழே கலிமி முசக்கல், ஹரக்கு போனா ஹரக்கு போடுங்க. கலிமி முசக்கல், முசக்கல்னா முஷத்ததுன்னு அர்த்தம், சத்து வந்திருக்கும். உதாரணமாக தாபத்து. அடுத்து ரெண்டாவது கலிமி முஹஃபப், சுக்குன் வந்திருக்கும். ஆல் ஆன. மூணாவது வகை எழுத்துல வரும், ஹர்ஃபி முசக்கல், அலிஃப் லாம் மீம், ஹர்ஃபி முசக்கல். நாலாவது வகை ஹர்ஃபி முஹஃபப், அதாவது சுக்குன் வரும், மீம் கருத்து சுக்குன் வருது பாருங்க. இந்த 4 வகையும் மத்த லாசிம்ல கட்டப்பட்டது. சரி, இது எந்த அளவுக்கு நீட்டணும் அப்படின்னா 3 முறையா நீட்டலாம். 6 ஹரக்கத்து, 4 ஹரக்கத்து, 2 ஹரக்கத்து. ஆனா இதுல 6 ஹரக்கத்து நீட்டுறதான் அஃலலு, மிக சிறந்தது. ஏங்க பெரிய மத்து வந்திருக்கா? பெரிய மத்து. ஆனா 6 ஹரக்கத்து அளவுக்கு நம்ம நீட்டணும். ஏன்னா உதாரணமாக யாசின் ஓதுறீங்கல்ல, யாசின்ல என்ன மத்து இருக்கு? இல்ல, இந்த லாசிம்ல என்ன வகை? யாசீன் ஹர்ஃபி முகஃபஃப். மத்த லாசிம ஹர்ஃபி முகஃபஃப். சீன்ங்கிறது ஹர்ஃப் தானே, அது சுக்கூன் வந்தது, யாசீன். அதே மாதிரி ஒரு சூரா காஃப்னு ஆரம்பிக்குது, அங்க என்ன மத்து இருக்கு? ஹர்ஃபி முகஃபஃப் தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தாஹான்னு வருதுல, சூரா ஆரம்பிக்குது தாஹா, அங்க என்ன மத்து இருக்கு? இல்லமா, மத்தே அசலி இருக்கு. என்னது? தா ஒரு மத்து, ஹா வந்து ஒரு மத்து. ஆனா ரெண்டுக்கு பின்னாடி ஹம்சாவுக்குள்ள சுக்குன் இல்லை, அதனால அது பேர் என்ன? மத்தே அசலி. இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு சட்டத்தோட முடிச்சிடலாம். கீழே வந்து அல் வக்ஃப்னு போட்டிருக்காங்க. வக்ஃப்னா என்ன அர்த்தம்? நிறுத்துதல். இந்த நிறுத்துதல்ங்கிறது 4 வகை. முதல் வகை என்ன போட்டிருக்காங்க? தாமு, பரிபூர்ணமா நுப்பாட்டுறது. ஒரு ஆயத்தை முடிச்சு நுப்பாட்டுறோம்ல, அதுதான் தாமு. அதே ஒரு சம்பவத்தை முடிச்சு நுப்பாட்டுறோம், இதெல்லாம் வக்ஃபு தாம்னு வந்துடும். அதாவது கீழே போட்டிருக்கோம் லா முத்தஅல்லிக் மஅனன் வலஃப்லன் அப்படி போட்டிருக்கா. அர்த்தத்திலையும் வார்த்தையிலையும் சம்பந்தம் இருக்காது. இப்போ பரிபூர்ணமா முடிச்சுன்னு அர்த்தம்.
உதாரணமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப பரிபூர்ணமா ஒரு ஆயத்தை முடிச்சிட்டோம். இதுதான் வக்ஃபு தாமம். வக்ஃபு காஃபின்னு ரெண்டாவது வகை இருக்கு. ரெண்டாவது வகை என்னது? மஅனன் ஃபகத், முத்தாலிக் மானன் ஃபகத்னு அர்த்தம். அர்த்தத்துல மட்டும் சம்மந்தம் இருக்கும், வார்த்தையில சம்மந்தம் இருக்காது. புரியுதுங்களா? பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்துல சம்மந்தம் இருக்கும், எதுல சம்மந்தம் இருக்காது. ஃபகத்தை பொறுத்தவரை பாதுகுன்னு போட்டுக்குங்க. பின்னாடி அர்த்தத்துல சம்மந்தம் இருக்கும். உதாரணமா வபில் ஆখিরাতিஹும் யூகினூன், அதுக்கு என்ன ஆயத்து வருது? உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். அந்த முன்னாடி உள்ள ஆயத்துக்கு சம்பந்தம் உலாயிக அவர்கள். இப்படி பின்னாடி சம்பந்தம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? வக்ஃபே காஃபி. வக்ஃபுல் ஹசன்ங்கிறது அது என்ன செய்யும்? முத்தஅல்லிக்கும் பிமா பாதஹு, பின்னாடி உள்ளதுக்கு சம்மந்தமாக கூடியதா இருக்கும். அழகுக்காணி நுப்பாட்டுறதுமா வக்ஃபுல் ஹசன் அர்த்தம். இப்ப ஜும்மா குத்பால எல்லாம் என்ன செய்வாங்க? இமாம் குத்பா அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லி அழகுக்கான பாட்டுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆயத்துடைய ஆரம்பத்துலையும் ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவ அப்படின்னு ஓதுறீங்கல்ல. இப்போ ஓதுற நீங்க ஆரம்பத்தில் என்ன செய்றீங்க? அழகுக்காண்டி ஹுவல்லாஹ் அப்படின்னு பாட்டுறீங்க. இது என்ன வக்ஃபு? அழகுக்காவணி இப்படின்னு பாட்டுறது. ஹுவல்லாஹ் இப்படி அழகான பாட்டுனா திரும்பவும் அதுல இருந்து எடுத்து ஓதணும், திரும்பவும் சொல்லணும். ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லா ஹு. ஆக இந்த அழகுக்காண்டி உள்ள வக்ஃபு ஆயத்துடைய ஆரம்பத்துல என்ன செய்யும்? ஆயத்துடைய ஆரம்பத்துல, அதுமாதிரி குத்பாவுடைய ஆரம்பத்துல வரும். நாலாவது வகை வக்ஃபு கபீஹ். கபீஹ்னா என்ன அர்த்தம்? அருவருப்பான முறையிலே நுப்பாட்டுவது. எப்படி அருவருப்பான முறை? ஒரு வார்த்தையை ரெண்டாக்கிறது. ஒரு வார்த்தைய கீழே என்ன போட்டிருக்கோம்? வலா தக்துலு அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து என்ன? வலா தக்துலு தனியா ஓடுது. அதே மாதிரி குர்ஆன்ல சூரத்துல் அஸ்ர்ல வத்தவா சவுண்ட் இருக்கு, எப்படி நிப்பாட்டுறது? வத்தவா அப்படின்னு நிப்பாட்டுகிறது, திரும்ப எடுத்து வத்தவா சவுங்கிறது. ஆக ஒரு வார்த்தையை ரெண்டாக்கி பிரிச்சு போகிறது வந்து இது அருவருப்பான ஒரு வக்ஃபு. இப்படி செய்யக்கூடாது. ஆனா மூச்சு பயிற்சி நிர்பந்தம். நீங்க ஓதிட்டே இருந்தீங்க, ஒரு வார்த்தையை முழுமையா சொல்ல முடியல, மூச்சு பயிற்சி, அது பிரச்சனை இல்லை. ஆனா வேணுமென்றே என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது வந்து வக்ஃபே கபீஹ். ஆக இந்த ஜதுவல் அட்டவணையில இருக்கக்கூடிய சட்டங்களை ஓரளவுக்கு நான் முழுமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாசால கூட சொல்லல, கொஞ்சம் தான் சொன்னேன். உங்களுக்கு முழுமையா சொல்லியாச்சு. இந்த ஜதுவலை வச்சுக்கிறங்க. இதை வச்சு உங்களுடைய கிராத்தை என்ன செய்யுங்க? தரக்கையாக்கிக் கொள்ளுங்கள், உயர்வாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் மூலமாக குர்ஆனை தஜ்வீதோடு இறக்கி வைத்தானோ, அப்படிப்பட்ட அந்த தஜ்வீதோடு குர்ஆனை நாம் ஓதுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. அதனுடைய உயர்தரமான நசீபை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வருங்காலத்தில் குர்ஆனை நாம் அழுத்தம் திருத்தமாக மிகுந்த கவனத்தோடு ராகத்தோடு ஓதி காரியா பட்டம் வாங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.